அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த டிஜி வைஷ்ணவ் காலேஜில் நடக்கக்கூடிய இந்த வாகை சூடவா என்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I'm extremely happy to be here and I would like to thank the KingMakers IAS Academy, Kumutham Publications, the Kumutham Group and this wonderful management of this wonderful institution for having invited me for this event. நான் வந்து சொல்லியிருக்காங்க, மருத்துவர்னு சொன்னாங்க. பட் in my career I worked as assistant professor for 3.5 years in a medical college, Chettinad Medical College. கேள்வி தெரியுமா உங்களுக்கு? So teaching is my passion. I would have been happier if I not got into IAS. அந்த மாதிரி தான். And even now, actually I am professor of practice at LIBA, that is Loyola Institute of Business Administration. I hold a honorary position as professor of practice. So teaching is my passion. So இன்னைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. I will spend the next 30 minutes. எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் ஆல்பி கிட்டத்தட்ட எப்பயுமே எனக்கு முன்னாடி தான். அது 2013 ஆரம்பித்த பயணம். அப்போ சிவில் சர்வீஸ் ரேங்கில் அவர் 4th ரேங்க், நான் 7th ரேங்க். அப்போ எனக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் எங்கள் கெரியர்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் திருவள்ளூர் கலெக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் நான் திருவள்ளூர் கலெக்டர் ஆனேன். எம்டி, இப்போ நான் இருக்கிற எம்டிசியில் அவர் எம்டியாக இருந்தார். ஐ ஜஸ்ட் ரீப்ளேஸ்ட் ஹிம். ஸோ I've been always been chasing him. Even now he had a session just before me and I'm just following his footsteps. ஸோ செஷனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று தான். பட் I always add an element of visual element so that you can get connected. ஏன்னா பேசுகிறப்ப நம்மளுடைய ஐம்புலன்களில் எல்லா புலனும் இருக்காது இல்லையா? we are easily distracted. we are a generation which has, I include me, என்னடா இவரும் சேர்ந்துக்கிட்டாரு, பூமர் அங்கிள் மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஸோ பட் in this generation everybody gets distracted. so this visual, ஏதாவது காது நம்ம மைண்ட் பண்ணலனாலும் கண்ணு will actually see and try to gather. that is the idea of having a visual audio visual thing. I'll just start off with a joke to set the context for this meeting. Not a joke exactly. நான் காலையில் ஒரு வீடியோ இதில் பார்த்தேன், போடுங்க. आप IAS बनकर क्या करना चाहेंगे बेटा? अपने देश को नंबर 2 पर ले जाएंगे. नंबर 2 पर? नंबर 1 पर क्यों नहीं? क्योंकि वो मेरा सपना नहीं है, वो किसी और का है. किसका है? अब वो मुझे कैसे पता रहेगा भाई? ஓகே, ஸ்டுடியோ கெட் த ஜோக். ஜோக் இல்லை, ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன்ட்ட அவர் கேட்குறாரு, தம்பி நீ என்ன ஐஏஎஸ் ஆகி என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், இந்தியாவை நம்பர் 2 கண்ட்ரி ஆக்க போகிறேன்னு சொல்கிறான். ஏன்னா நம்பர் 1 ஏன்டா சொல்லலாம், அது யாரோ ஆசைப்பட்றாங்க, எனக்கு நம்பர் 2 தான் ஆகணுன்றான். ஸோ திஸ் ஐஏஎஸ்ன்றது ஒரு ஃபார் மெனி இட்ஸ் எ சைல்ட்ஹுட் ட்ரீம் இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தெர் ஆர் குவைட் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். ஹவு many of you even before அப்படி சொல்லக்கூடாது, எவ்வளோ பேர் இங்கே மாட்டிக்கிட்டோமேனு உட்காந்துருக்காத ஆளுங்க இருக்குது. நான் விட்டால் வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன். இது தயவுசெய்து கை தூக்குங்க. ஸோ நானாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ தெர் ஆர் ஹேண்ட்ஃபுல். ஐயோ மாட்டிக்கிட்டோன்னு. ஓகே குட் நம்பர். தெர் இஸ் இவங்க நிறைய பேர் யாரும் ஃபேக்கல்ட்டி பார்க்குறாங்கன்னு தூக்கல. But I can see that there is a good lot of people who will be not interested upfront. How many of you on the other end of the spectrum, how many of you are really contemplating a career in civil services? Can you raise your hands? Okay, so this number is இன்னொன்று, இதுவும் ஃபேக்கல்ட்டி பார்க்குறாங்கன்னு கைதூக்கூடாது. You can be very honest. Nobody can dictate what we choose to become. Good, I am so glad. So there's a significant number. So the other number, the third category I believe is on the fence or maybe undecided, right? So this session is for all of you. People who are not interested can just find it, presentation போட்டுருங்க. So you can choose to do whatever you want to, but without disturbing the other 2 categories. That is my only request. So yes, the title or the topic, because I was assistant professor, I always keep it in a very structured manner. But don't worry, 30 minutes, 20 to 30 minutes, I'll try to make it meaningful and useful for you, the next 20-30 minutes. As I said, there are 3 categories. The disinterested persons the only request is please enjoy what you want to do. If you still choose to have a peep into the
proceedings, you are welcome, but kindly do not disturb the other two categories. That's my humble request. ஸோ இதனுடைய தலைப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா demystifying India's toughest examination. So demystifying. So many of you might be wondering or not really knowing what this IAS exam அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. People don't call it IPS exam, people don't call it IRS exam, but it is not IAS exam, it's called civil service exam. But then this India's toughest examination is what we are trying to decode and decipher or demystify in the next 20 minutes. Next slide. Right. ஸோ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்தியாவில் டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்ஸ். ஸோ யூ கேன் சி தெர் இஸ் அ லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ். யூபிஎஸ்சி இஸ் டாப் நம்பர் 1 ஆன் த லிஸ்ட். ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம ஐஐடிலாம் ஜாயின் பண்ணோன்னா நடக்கிறது. கேட், கேட், எய்ம்ஸோட பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அகெயின் வெரி டஃப். சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம், கிளாட், இந்த மாதிரி இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், தெர் ஆர் குவைட் அ லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ். But why UPSC exam is on the top? Why we are calling it a toughest examination? Next slide please. இதுதான் காரணம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா the statistics will tell you why UPSC civil service examination is touted to be the toughest. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும், ஸோ கடைசியாக 2019 or let's say 2018, so you have close to 10 lakhs, 11 lakhs people are writing the exam. And எப்பயுமே இட்ஸ் 3-stage எக்ஸாம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்றது ஒரு 3-stage எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும் ஒரே நாளில், அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்புறம் 3rd stage இஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ 3 கட்டமாக இது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி, ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் மாதிரி. ஸோ ஒன்ஸ் you fail in the prelims, you go back to square one. Once you fail in mains or you don't clear mains, you go back to square one. And once you go to the 3rd level and the personality test and you don't make it, you come back to square one. That is the cruel nature of this examination. So அதனால தான் the success rate என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 to 0.3%. அதாவது 10 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணுறது ஒரு நம்பர், அதில் அப்பியர் ஆகிறது ஒரு நம்பர். நிறைய பேர் சும்மா அப்ளிகேஷன் போடுவாங்க. ஸோ அதில் அப்பியர் ஆகிறது லெட்ஸ் சே 2018 பாருங்களேன். ஸோ டோட்டல் ஆஃப் 17 lakhs have applied, 8 lakhs have appeared. அதில் எவ்வளோ பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அவுட் ஆஃப் 8 lakhs 10,246. ஓகே, ஸோ அதில் மெயின்ஸ் அப்பியர் ஆனது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1000 வேக்கன்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 வேக்கன்சினா அதில் 2.5 times. ஸோ 12,000 2000 இதுக்கு 12.5ன்றது எவ்வளோ பேர் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுத விடுவாங்க. ஸோ 12,500 people will only write the mains examination. So what started with 10 lakhs has become close to 10,000. அந்த 10,000ல் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறது யாருன்னா ஒரு வேக்கன்சிக்கு 2.5 times. ஸோ 1000 வேக்கன்சினா 2500 பேர் தான் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடியது 2500 பேர் தான். அதில் ஐஏஎஸ் 1000 வேக்கன்சிஸில் எவ்வளோ ஐஏஎஸ் யூஸ்வலாக இருக்கும்னா இட் வில் பி 100 or 150 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 200 கிட்ட இருக்கும். ஸோ அந்த 100-200 சீட்டுக்கு தான் this 10 lakh people or 10 lakh people are writing the exam. So just that is what is the success rate. So to pass the exam or and the 1000 rank குள்ள வரணும்ன்ற success rate is 0.1% to 0.3%. நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னா the success rate is 0.03%. இவ்வளோ கஷ்டமாக. ஸோ so many of you are in mathematics, BSc mathematics or mathematics group இல்லையா, whatever you're. So see the probability of getting, the odds of cracking this examination is unbelievably low. அப்புறம் என்னத்துக்கு எழுதிக்கிட்டு வேறு ஏதாவது பழப்ப பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சொல்லலாம். Having said that, next slide will give you a lot of comfort. Come to the next slide. This again is the toughest examinationக்கான இன்னொரு பாயிண்ட். ஸோ சராசரியாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் பற்றி நான் லேட்டர் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன் எவ்வளோ பெர்மிசிபிள் அட்டம்ப்ஸ்னு. So this is the average number of attempts made by candidates finally recommended by UPSC. So
most people, 20%, 20 to 25% have cracked it in third or fourth attempt. So on an average, 50% of the candidates have cracked it in the third, put together third or fourth attempt தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்பி சார் வந்தார் இல்லையா, he cracked it in the first attempt. It is in a very, very small minority. I cracked it in my second attempt. So again, I relatively higher majority, higher proportion. Yeah, thank you. Right. So this is what to say? This is what the probability, this is what makes the examination the toughest examination in the country. Now, let me tell you that this is also the easiest examination. எப்படி? It is not an exam for the most intelligent. அதாவது ஒன் திங் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு பயஸ் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் எம்பிபிஎஸ் சார், எம்பிபிஎஸ் நான் எம்பிபிஎஸ் எம்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவ்வளோ படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான இம்ப்ரெஷன் நீங்கள் வர வேணாம். நோ, இட் இஸ் நாட் ஃபார் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட். காலேஜில் அதாவது அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சால் நீங்களே வியந்து போவீங்க. எனிபடி கேன் கிராக் திஸ் எக்ஸாமினேஷன். ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ. அதாவது பீப்புள் ஹூ ஹவ் மேக் வண்டர்ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு சொல்லிடுறேன், நாட் அன் எக்ஸாம் ஃபார் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட். காலேஜில் ஃபெயில் ஆகி அரியர் வச்சா கூட இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். த ஒன்லி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்ன தெரியுமா? அண்டர் டிகிரி ஃப்ரம் அ ரிகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், அவ்வளோதான். ஸோ இந்த காலேஜிலலாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ எல்லோரும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? இந்த காலேஜ் வந்து ரிகக்னைஸ் காலேஜ் தானே? நீங்கள் படிக்கிற கோர்ஸ் ரிகக்னைஸ் தானே? பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ அட்டம்ப்ட்னாலும் பரவாயில்ல, பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் ஆல் எலிஜிபிள். அண்ட் இஃப் யூ டூ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ ப்ராப்பர்லி இன் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம், anybody in this room or for that matter anybody in this institution can crack this examination. Okay, age is not an issue. Age is not an issue னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஆல்பி சார் வந்தாங்க பேசினாங்க. அவர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 25 வயசில் ஜாயின் பண்ணார். நான் வந்து ஐ டுக் அ வெரி லேட் கால். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு சரி வில் ஜாயின் சிவில் சர்வீசஸ்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இது பண்ணி ஐ ஸ்டார்டட் அட் 28 years almost. I joined civil service at 30 years of age. Okay, and there are people who join at 35-40 years of age. It's not a problem. The point is just to comfort you, age is not an issue. அதுக்காண்டி 50-60 வயசுலாம் எழுத முடியாது. Having said, your professors, this is not for faculty members or who are much older. So age is not an issue. Then disability is not an issue. Gender is not an issue. In fact, women are doing far better like anywhere else. இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி சிமெட்ரல். சார் இங்கிலீஷ் பேசினா தான் பண்ண முடியுமா? கிடையாது. தமிழில் எழுதலாம், உங்கள் தாய்மொழி என்னெல்லாம் எழுதலாம், என்ன மொழியில் வேணாலும் எழுதலாம். யூ கேன் ரைட் இட் இன் எனி எக்ஸாமினேஷன். அகாடமிக் ஸ்கோர் இஸ் இம்மெட்டீரியல். சார் இந்த நான் வந்து பேக் பெஞ்சர் சார், நான் வந்து மக்கு சார், என்னை வந்து ப்ரொஃபஸர் திட்டிகிட்டே இருப்பார், வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன். நீங்கள் தான் டாப்பர் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. தட் ப்ரொவைடட் யூ டூ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ. த பேக்ரவுண்ட் இஸ் இம்மெட்டீரியல். எனிபடி from whatever be your background, you might be son or daughter of the richest man in this country, or you might be from a very, very humble background. Doesn't matter. ஒன்றுமே கிடையாது அதில். ஸ்டில் த மோஸ்ட் இன்டெக்ரல் எக்ஸாமினேஷன். இன்றைக்கும் நமக்கு பொதுவாகவே ஒரு கவர்மெண்ட்னாலே இவன் ஏதாவது காசு கொடுத்து வந்திருப்பான், இவனை பார்த்து அப்படி இது அப்படின்னு இருக்கும் இல்லையா? From our example, I can tell you honestly, I don't know anybody in this, யாரையுமே தெரியாது, but you are able to get into top 10 without knowing anybody. Still, which is our country is not really known for integrity in the public sector, but this publicனு பேர் வச்சுட்டு இன்னுமே இன்டெகிரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா யூபிஎஸ்சி. ஸோ தட் வேஸ் it is the still most examination, integral examination. You don't have to worry that பணம் கொடுத்து நம்ம படித்ததெல்லாம் வீணாக போயிடும், படித்து பணம் கொடுத்து வேணா வந்துடுவோமா. நோ, நத்திங் ஒர்க்ஸ் அண்ட் தெர் இஸ் நோ நெப்போட்டிசம். நான் சொன்ன மாதிரி அப்படி பார்த்தா இனி ஐஏஎஸ் ஆஃபீஸரோட குழந்தைங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே ஆயிருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆர் ஆல் பொலிட்டீஷியன்ஸ் ஷுட் ஹவ் மேட் தேர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸ். இட்ஸ் நாட் த கேஸ் இல்லையா? ஸோ யூ கேன் நம்பி எழுதலாம். சரியா? கூமாப்பட்டி மாதிரி கிடையாது. திஸ் இஸ் நாட் லைக் கூமாப்பட்டி வேர் சம்படி ஏங்கு அப்படின்னு சொன்னோன்னே இழுத்து விடுற கேஸ் கிடையாது. நம்பி வரலாம்.
it will be a sure shot good place where you can have a good time. And this slide, this picture tells you, புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. அண்ட் யூ கேன் ஆல்சோ தி ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. ஐஏஎஸ் ஆகிட்டா அல்பி சார் சொன்னார்ல, பெரிய அறிவாளிலாம் கிடையாது, யார் வேணா ஆயிடலாம், இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே ரைட், இது சார் சொன்னதே தான், நான் படமாகவே காமிச்சிட்டேன், திரையிலே வருது. ஸோ இந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படங்களுக்கெல்லாம் ஒரு காமன் கனெக்ட் இருக்கும், கரெக்டாக? சூரிய வம்சம், தனி ஒருவன், அறம், வானவில், மதுரை, பாண்டியன், போக்கிரி, அச்சம் என்பது மடமேடா. ஆனால் இதில் எல்லா படமும் நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாருக்கும் வந்த படம் தான் நினைக்கிறேன். எக்ஸப்ட் மேபி யூ கேன் ரிலேட் டு மூவிஸ் லைக் தனி ஒருவன், அறம், மேபி அச்சம் என்பது மடமேடா. மதுரை சார் சொன்னார் இல்லையா, இதில் எல்லாருமே த ப்ரோட்டகோனிஸ்ட் இஸ் எய்தர் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். பிரச்சனை அது கிடையாது. இந்த படத்துலலாம் எப்படி ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலான்னு காமிச்சிருப்பாங்க, ட்ரைனிங் பற்றிலாம். இந்த 8 படங்களிலும் காண்பித்தப்படுது முழுவதும் பொய். இப்போல்லாம் பார்த்து நீங்கள் அதில் கடைசி படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் ஏதோ போலீஸ்காரனோட சண்டை போட்டு போயிட்டு திடீர்னு ரஜினிகாந்த் ஐபிஎஸ்னு வருவார், கரெக்டாக? அச்சம் என்பது மடமேடையால். ஓகே, அட்லீஸ்ட் they didn't show how he became. It is still possible. But the point is, the reality is totally different. படத்தில் வர்ற மாதிரி அதே போல் முதல்ல பொள்ளாச்சிக்கெலாம் கலெக்டர் ஆக முடியாது. பொள்ளாச்சி இஸ் அ சப்டிவிஷன், கோயம்புத்தூர் தான் டிஸ்ட்ரிக்ட்டு. ஃபஸ்ட்டு சூரியவம்சம் படம் வந்துருப்பீங்களா, அதில் பொள்ளாச்சி கலெக்டர் வருவாங்கல்ல மேடம், அந்த மாதிரிலாம் கிடையாது. கோயம்புத்தூர் தான் டிஸ்ட்ரிக்ட். பொள்ளாச்சி கேன் ஹேவ் ஒன்லி சப் கலெக்டர். ஸோ forget all that. The crux is movies will have very different ways of மெயினாக ட்ரைனிங் எப்படி அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. வேரிங் லெவல்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன், இட்ஸ் மோஸ்ட்லி ஃபிக்ஷன். ப்ளீஸ் ஃபாலோ. தெர் ஆர் இதை தயவு செய்து நம்பக்கூடாது. இன் ரீசெண்ட் டைம்ஸ் 12th ஃபெயில்னு ஒரு ஹிந்தி மூவி வந்தது. இஃப் யூ வுட் ஹவ் சீன் இன் இட்ஸ் விது வினோத் சோப்ராவோட படம். தட் இஸ் த போர்ட்ரேயல், த ஸ்ட்ரகிள் ஆஃப் அ பர்சன், ஆஸ்பிரண்ட்டை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒன்லி டு இன்ஸ்பயர் யூ. அவ்வளோ கஷ்டப்பட்டும் ஆக வேண்டியதில்லை, ரொம்ப நல்லாவே நல்லா சாப்பிட்டு படம் நல்லா என்ஜாய் பண்ணியும் ஆகலாம். ப்ளீஸ், அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அப்படி உடலை வருத்தி இது பண்ணி தட்ஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம். பட் தெர் ஆர் வெரி மெனி வேஸ் இன் விச் பீப்புள் ஹேவ் கிராக்ட் எக்ஸாம்ஸ்.